Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to Covenant of the Day. Today is the 10th August 2026 Monday. நேற்று எப்படி கர்த்தருடைய நாள் ஆசீர்வாதமாக இருந்ததா? இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவர் தயவு கிருபை எங்களோடு இருப்பதாக. இந்த வாரத்தில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது. நம்முடைய சபைகளிலே கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. சரி, தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் ஆண்டவர் சபை குறித்து பேசுகிறாரு. தியத்ரியா சபையை பற்றி பேசி கொண்டு வருகிறார். அங்கு எல்லாம் சரியாக இருந்தும் ஒரு குறை இருப்பதாக ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். விபச்சார ஆவி இருப்பதாகவும், இசபெல்லாவுடைய போதனையில் அதில் ஈர்க்கப்பட்டு பாவத்தில் வாழ்கிறவர்களை பற்றியும் அந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கிறார். இஸ் காலிங் ஃபார் ரிப்பெண்டன்ட். பார்ப்போங்களா இன்றைக்கி chapter 2 verse 22, Revelation 2:22, வெளிப்படுத்தின விசேஷம் 2:22. Indeed, I will cast her into a sickbed, and those who commit adultery with her into a great tribulation, unless they repent of their deeds. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி ஆண்டவர் தண்டிச்சிட்டார். அதாவது அப்படின்னா, மிசபலா என்ற அந்த போதனையை அதை பின்பற்றுகிறவர்கள், அதை உருவாக்கியவர்கள், அந்த தீய சக்தியை ஆண்டவர் அழித்துட்டாரு, தண்டனை கொடுக்குறாரு. அதில் கவரப்பட்டு பின்பற்றவர்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். நல்லா வளர்ச்சி பாருங்க, கவனிச்சு பாருங்க. அவர்களுக்கு என்ன கொடுத்துட்டாரா? நான் அவளை கட்டில் கிடைக்காக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டாள். ஆமா தானே? காஸ்ட் இன்டு அ சிக் பெட். அப்போ வியாதிக்குள்ளே அவள் படுத்து போனாள். இப்படி பாவ நிலையிலே வாழ்கிறார். அப்போ நம்மளை ஆண்டவர் இப்படிப்பட்ட போதனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப அழைக்கிறார். பாருங்க, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. Those who do not repent will be afflicted with the illness and death. God often sends virus disease or death to men to punishment for the sin. ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்கிறவர்கள் போதனையை அல்லது தீய சக்திகளுடைய போதனைகளை கடைபிடித்து வாழ்கிறவர்கள், அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்துக்கிட்டே இயேசு பேரை சொல்லிக்கிட்டே இயேசு நம்பிக்கிட்டே இப்படி வாழ்கிறவர்களை ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கிறார். இல்லை என்றால் வியாதிகள், பலவிதமான சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன், கொடுப்பேன் என்று இங்கு சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களிலே நாம் இதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. பலவிதமான வியாதிகள், பலவிதமான வைரஸ் பரவிக்கொண்டு மனிதன் கொத்து கொத்தாக மரிக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே நீங்கள் கவனமாக இந்த உலகத்தின் போக்கை பார்த்தால், இன்றைக்கு விபச்சார ஆவிகள் பல வழியிலே, விக்கிர ஆராதனைகள், ஆமாதானே, தீய சக்திகளுடைய உந்துதல், அவங்களுடைய இன்றைக்கு பார்த்தா தீய ஆண்டவருக்கு விரோதமான ஆவிகளுடைய உற்சாகமான நிலையை நாம் பார்க்கிறோம். அதில் ஈர்க்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் மங்கி போய்விடுகிறார்கள், பின்வாங்கி போய்விடுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள். இப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஐயா மனம் திரும்பி, யூ ரிப்பெண்ட். நீ மனம் திரும்பி வராவிட்டால் நீ இப்படிப்பட்ட வேதனையிலுக்குள்ளே செல்லுவாய். ஆகவே திருச்சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ யோசித்து பாருங்க. என் வாழ்க்கை, என் குடும்பம் அல்லது நான் எப்படி இருக்கிறேன் என்று யோசித்து பார்த்து விசுவாசத்துக்குள்ளே பலப்பட வேண்டும். இந்த இப்படிப்பட்ட தப்பான காரியங்களிலே அல்லது தீய வழிகளிலே, தீய சக்திக்குள்ளே நாம் மாட்டிவிடக்கூடாது. ஆகவே இயேசு நம்மேல் அன்பு வைத்து அழைக்கிறார். வா, மனம் திரும்பி வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இதோ உடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும்.
உன் வார்த்தையில் இருக்கிற உண்மைகளை, ரகசியங்களை காண உதவி செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கு உண்டாகட்டும். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கடைசி காலம், விசுவாசத்தை விட்டு விடாதே. Take care and God bless.